டேய், வெற்றி மட்டும்தான் தனியாக வந்துட்டு இருக்கான். டைம் பார்த்து அடிச்சிருங்க. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நீ வாமா துர்கா. அக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அக்கா, இன்னைக்கு நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி மாமா தான் ஹீரோ. அதனால ஹீரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கக்கா. அவர் வந்த உடனே செம்மையா கொண்டாடிடலாம்க்கா. அவன் வர வரைக்கும் நான் ஏன் வெயிட் பண்ணணும்? நீ அவனை நம்ம வீட்டுக்கு வான்னு இன்வைட் பண்ணத எனக்கு பிடிக்கல. வா, நாமளே செலிப்ரேட் பண்ணலாம். வெற்றி இல்லனா இன்னைக்கு துர்காவால கப்பு வாங்கி இருக்க முடியாது. அத துர்காவே கிரவுண்ட்ல சொன்னாலே மறந்துட்டியா நீ? துர்காவுக்கு மட்டும் இல்ல, யமுனாவுக்கும் வெற்றி தம்பி தான் உதவி பண்ணிருக்காரு. இல்லனா யமுனாவால இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல நல்லபடியா நடத்த முடியுமா? என் பிரச்சனைய கூட வெற்றி அண்ணன் தான் தீர்த்து வச்சாரு. இதுக்கப்புறமும் நீ ஏன் வெற்றி அண்ணனை புரிஞ்சுக்கவே மாட்ற சக்தி? எல்லாரும் வெற்றியை புகழ்ந்து பேசுறதை நிப்பாட்டுறீங்களா? அவன் ஒண்ணு சும்மா செய்யல. என் மனச மாத்தி என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். கடைசியில அவன் ஏமாந்துதான் போவான். சக்திகா, உங்க 2 பேர் பிரச்சனையில நாங்க யாருமே தலையிடல. ஆனா இன்னைக்கு வெற்றி மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஜெயிச்சதை கொண்டாட போறேன். மாமா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்க்கா. ஏய், யாரா நீங்களாம்? எதுக்காகடா என்ன வழி மறைக்கிறீங்க? மரியாதையா போயிருங்கடா, இல்லைன்னா அப்புறம் உத வாங்கிட்டு தான் போவீங்க சொல்லிட்டேன். ஏய், யாரு யாரை உதைக்கிறான்னு பார்த்துலாம்டா.
ஏய் ஏய் என்ன அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான். அவன் யாரு? இதுக்காக என்ன பார்த்ததும் பயந்து ஓடுனா. கர்ஷி பொண்ணு தான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி. டைம் ஆயிட்டே போகுது. என்னால வெற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அக்கா ப்ளீஸ்க்கா, ஒரு 5 நிமிஷம். அதுக்குள்ள வெற்றி மாமா வரலன்னா நாமளே செலிப்ரேட் பண்ணிடலாம். இதோ மாமாவே வந்துட்டாங்க. வாங்க தம்பி. அக்கா மாமா உள்ள வாங்க மாமா. என்னாச்சு மாமா? ஏன் காயப்பட்டிருக்கு? இல்ல அது ஒண்ணும் இல்ல. அண்ணா என்னாச்சுன்னு கை காட்டு. ஐயோ என்னென்ன கத்தில கிழிச்ச மாதிரி ரத்தமா வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடும். அக்கா போய் துணி எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு தம்பி? அண்ணா கையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. யார் கூடயாவது சண்டை போட்டியாண்ணே? இதை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அண்ணி? உங்க அண்ணனுக்கு சண்டை போடுறதை தவிர வேற என்ன தெரியும்? நான் ஒன்றும் வம்பு சண்டைக்கெல்லாம் போகல. என்ன அடிக்கிறதுக்கு ஒருத்தர் ரவுடி பசங்களை அனுப்பி வச்சிருக்கான். ரவுடியா? என்ன தம்பி சொல்றீங்க? உங்களை அடிக்கிறதுக்கு ரவுடிங்களை அனுப்புனானா? யாரு தம்பி அவன்? சரத் தான் அனுப்பியிருக்கான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதை இப்ப சொன்னா சக்தி நம்ப மாட்டான். சரத்தை கையும் களவுமா பிடிச்சிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். என்ன மாமா பேசாம இருக்கீங்க? உங்களை அடிக்க ஆள் அனுப்புனது யாரு மாமா? அவங்கள நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? ஆளை இன்னும் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சதுன்னு சொல்றேன். சரி, இப்ப இதெல்லாம் மறந்துட்டு நீ ஜெயிச்சதை கொண்டாடலாமா? ம் சரி மாமா. முதல்ல இந்த கோப்பையோட நம்ம எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்காக நானே செஞ்ச ஸ்பெஷலான ஸ்வீட் தரேன். ஓகேவா? டபுள் ஓகே. வாங்க வாங்க தம்பி வாங்க. அக்கா வா. வாக்கா. ஒண்ணு அக்கா போன் எடு. ம் வாங்க மாமா. ஆமா நல்லா போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ணி வாங்க. அம்மா இது புடிங்க புடிங்க புடிங்க. குடி குடி. கொஞ்ச நேரம் நீங்க புடிச்சுக்கோங்க. போட்டோ எடுத்துட்டே இருப்பா. அக்கா அக்கா ஏன் கூடவாது வாக்கா. அண்ணா இந்த கர்ச்சீப்பை கட்டிட்டு வந்தவன் யாருன்னு தானே யோசனை பண்ற? அண்ணா அவன் வேற யாரும் இல்லைண்ணே, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கானே சரத்து டிசிபி, அவனே தானே. டேய், அது எனக்கும் தெரியும்டா. அவனை பார்த்த முதல் செகண்ட்லயே நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நான் இப்ப அதை பத்தியெல்லாம் யோசிக்கலடா. அவனை என்ன பண்ணலாம் தான் யோசிக்கிறேன். அண்ணே இதுல என்ன யோசிச்சுக்கிட்டு அவனை ஏதாவது ஒரு முட்டு சந்து வர வச்சு அவன் மூஞ்சில துணியை போட்டு மூடி நல்லா குத்து குத்துன்னு குத்தி நொங்க எடுத்துருவான். ஆமாண்ணே, அவனெல்லாம் அப்படிதானே பண்ணணும். அப்பதானே அவன் உன் வழிக்கு வரமாட்டான். இல்லடா, நான் அவனை அப்படியெல்லாம் பண்ண போறது கிடையாது. அவனை அப்படியே சும்மா விட்டுற போறேன். சும்மா எதுக்கு அண்ணே? ஏன்னு இப்படி சொல்ற? அண்ணே அவன் ஐபிஎஸ்ங்கிறனால ரிவர்ஸ் ஆவறியாண்ணே? அடிச்சி வாய மூடு. அவன் ஐபிஎஸ்ஸா இருந்தா என்ன, ஐஏஎஸ்ஸா இருந்தா எனக்கு என்னடா? அவனை பார்த்து பயந்து போய் நான் சும்மா விட போறேன் பாத்தியா? துரைய கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்ணுவோம்.
வேற விதமானா எப்படிண்ணே? டேய் அவன் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் என்கிட்ட நேருக்கு நேராக மோதுறதுக்கு தைரியம் இல்லாமல் கோழ பையன் மாதிரி மூஞ்சில துணியை கட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். அவனை அவன் போக்கிலே போய் தாண்டா அடக்கணும். அப்பதான் நான் யாருங்கிறத துரைக்கு புரிய வைக்க முடியும். அண்ணே அப்படின்னா அதிரடி சரவடியா நீ எதுவும் பண்ண போறதில்ல அப்படிதானே? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படி பண்ணுறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுதுடா. உங்களுக்கே நல்லா தெரியும், ஏற்கனவே சக்தி என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கா. இதில் நான் இந்த நேரத்தில் போயிட்டு சரத்துக்கிட்ட வம்பு பண்ணேன்னு வெயி, அதை அவன் 1க்கு 2 மாற்றி சக்திகிட்ட சொல்லுவான். அப்படி சொன்னான்னா எனக்கும் சக்திக்கும் இடையில இருக்கிற விரிசல் இன்னும் பெருசாயிடும். அந்த அளவுக்குலாம் போக விடக்கூடாதுடா எப்பா. எப்பவும் போல சக்தியும் நானும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும்டா. அதுக்காக தான் நான் இப்போ பொறுமையா போறேன். அண்ணே நீ பொறுமையா இருப்பானே, ஆனா அந்த சரத்து பொறுமையா இருப்பானா? அண்ணே ஒன்னையும் அண்ணியும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது இந்த சில்லற வேலையெல்லாம் அவன் செஞ்சுட்டு தானே இருப்பான். செய்ய தான் போறான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து அவன் என்னென்ன செய்வான்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவனுக்கு நாம சரியான பதிலடி கொடுக்க முடியும். கொடுப்போன கொடுப்போண்ணே. யமுனக்கா, சத்தத்தை குறைச்சி வச்சு கேளு, நான் படிக்கிறேன்ல. ஓ சாரி சக்தி. ஹலோ, ஹாய் சக்தி. என்ன பிஸியாக இருக்கீங்க போல இருக்க 2 பேரும்? வா சரத், என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க? ஸ்டேஷனுக்கு போலையா நீ? உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், அதான் வந்துட்டேன். என்ன பார்க்கணும்னு நினைச்சியா? எதுக்கு? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது ஒன்றும் இல்லைப்பா, உன்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணணும்னு பார்த்தேன், அதான் நேர்லேயே வந்துட்டேன். ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? மேரேஜ் ஃபங்க்ஷனா இல்லை காது குத்து ஃபங்க்ஷனா? எது இருந்தாலும் கேட்ரிங் ஆர்டர் நான் பண்ணுறேன். 10% டிஸ்கவுண்ட் தரேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்னது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இல்லை. இது ஒரு கோச்சிங் சென்டர் திறப்பு விழா, அதுக்காக தான் சக்தியை இன்வைட் பண்ண வந்தேன். கோச்சிங் சென்டரா? ம், என்ன கோச்சிங் சென்டர்? நீ ஏதாவது புதுசாக ஆரம்பிச்சிருக்கியா? எனக்கு வேண்டியவங்க ஆரம்பிக்க போகிறாங்க ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர். அதுக்கு ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். நான் வந்து ரிப்பனை கட் பண்ணணுமா? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நீ வேற யாரையாவது கூப்பிட்டுக்கோ. என்ன சக்தி இப்படி சொல்கிற? நான் நினச்சிருந்தா எத்தனையோ பேரை கூப்பிட்டுருக்க முடியும். ஐஜியை கூப்பிட்டுருக்கலாம், எம்பி எம்எல்ஏவை கூப்பிட்டுருக்கலாம், ஏன் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்னு யாரை வேணாலும் கூப்பிட்டுருக்கலாம். அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் உன்னை மட்டும் கூப்பிட்றேன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்குது சக்தி. நீ தான் ஐஏஎஸ் எக்ஸாமில் நம்ம ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நீ பாஸ் பண்ணியிருக்க. ஸோ நீ வந்து அந்த புது கோச்சிங் சென்டரை ஓப்பன் பண்ணால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும், புரியுதா? இதான் ரீசன். ரிப்பன் கட் பண்ணுறதெல்லாம் பெரிய பெரிய விஐபிங்க பண்ணுற வேலை. என்ன போய் அதுக்கு கூப்பிடுற? ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கு. சக்தி, நீ அப்படிலாம் நினைக்க தேவையில்லை, புரியுதா? நீ வருவேன்னு சொல்லி நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஸோ நீ நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. என்ன ஷரத் நீ என்ன கேட்காம இதெல்லாம் நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஐஏஎஸ் எக்ஸாமில் நீ சாதிச்சு காட்டினவ, உன்னை பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஓகே சொல்லிட்டேன். உன்னால் முடியாதுன்னா சொல்லிடு, நான் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இல்லை விடு, புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க, அவங்கள முதலையே டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன். அப்பாடா, ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. என்னக்கா இந்த வாட்டி கோதுமை மாவு பாக்கெட் நிறைய இருக்கு. ஆர்டர் எதுவும் தப்பா எழுதிட்டியா? இல்லடி, நாளையில இருந்து நம்ம மெஸ்ல கோதுமை பரோட்டா போட போறோம். அதான் எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணேன். சக்தி, ரெடி ஆயிட்டியா? டைம் ஆகுது. இதோ வரேன்க்கா. ஆமா, சக்தி எங்க கிளம்பிட்டு இருக்கா? சரத்தோட வெளியே போறா, அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கா. அந்த ஷரத்தை பார்த்தா நல்ல மாதிரியே தெரியல. இதை சக்தி கிட்ட எப்படி நம்ம சொல்றது?
சக்திகா செம்மையா இருக்கீங்க. உங்களை பார்க்கிறதுக்கு ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்குக்கா. சூப்பர். சரத்து நானும் ஒரு கோச்சிங் சென்டர் திறப்பு விழாவுக்கு போறோம். அங்க நான் தான் ரிப்பன் கட் பண்ண போறேன். அதான் கொஞ்சம் ரிச்சா ட்ரெஸ் பண்ணு. சூப்பரா இருக்கு. ஆமா, இங்க இருந்து எப்படி போற? லொகேஷன் அனுப்புறேன்னு சொன்னாரே, அனுப்பிட்டாரா? அதெல்லாம் நேத்தே அனுப்பிட்டாக்கா. நான் இப்போ கால் டாக்ஸி புக் பண்ணா போதும். கால் டாக்ஸியா? கால் டாக்ஸி எதுக்கு? நான் தான் என் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, நாம அதுலயே 2 பேரும் போயிடலாம். ஓன் கார்லையா? அதுலலாம் நான் வரல. நான் கால் டாக்ஸி பிடிச்சே வந்துடுறேன். என்ன சக்தி இப்படி சொல்ற? கால் டாக்ஸிக்கு எதுக்கு நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணோம்? என் கார்லயே போயிடலாம். இல்ல சரத், அதெல்லாம் ஒத்து வராது. நான் கால் டாக்ஸியே பிடிச்சுக்கிறேன். டேய் சக்தி, ஃபங்க்ஷன் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும். நீ இப்போ கால் டாக்ஸி புக் பண்ணா அது எப்போ வரும்னு கூட தெரியாது. நீ வா, என் கார்லயே போயிடலாம். சக்தி யோசிக்காத, வா என் கார்ல போயிடலாம். சரி யமுனக்கா, நான் கிளம்புறேன். அம்மா கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீயும் கடைக்கு போனதும் சொல்லிடு. வரந்திருக்கா? வரேன் அண்ணி. பாய்க்கா. போலாமா? பாய். பாய். வா. ஏய், ஐயோ, டயர்ல காத்து இறங்கிருக்கு. சக்தி, பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. சக்தி, பஞ்சர் ஆயிடுச்சா? இப்போ எப்படி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போறது? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள ஸ்டெப்னி வீலை மாத்திட்டு நாம உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம். சரத் இங்க வா. என்ன? இந்த வீல பாரு, இதுவும் பஞ்சர் ஆயிருக்கு. அட் அ டைம்ல 2 வீலும் பஞ்சர் ஆயிருக்கு. மெக்கானிக் தான் வரணும். இப்போ என்ன பண்ணலாம்? நல்ல நேரத்துக்குள்ள அங்க போகணும்னு சொன்னேன். ஆனா இப்ப கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒண்ணு பண்ணலாம், நம்ம கால் டாக்ஸி புக் பண்ணிடலாமா? சரி. அண்ணி வாங்க அண்ணி, நம்ம ஜீப்ல போவோம். ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல? நாம ஃபங்க்ஷனுக்கு போறத பத்தி அவங்க கிட்ட சொன்னியா? அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அண்ணி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? யமுனா நேத்தே சொல்லிட்டாங்க. அதான் நாங்களே ஜீப் எடுத்து வந்துட்டோம் உங்களை பிக்கப் பண்றதுக்கு. வாங்க, வந்து வண்டியில இருங்க. வாங்க நீ, வாங்க நீ, வாங்க நீ. சரி சரி, நீ வண்டி ரெடி பண்ணிட்டு வா. நான் இவங்களோட போறேன். சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வந்துரு. சரி, நீ போ. வாங்க 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 வாங்க. சரத்து சார், பாய் பாய் சார். நல்ல வேளை வெற்றி வரல. அவன் வந்திருந்தா உன்னை அனுப்பியிருக்கவே மாட்டேன். என்ன? டாடா பாய். டேய் இறங்கி வாடா. வணக்கம் மேடம். வாங்க மேடம், வாங்க. வணக்கம் சார். சரத் சார் உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு. போலாமா மேடம்? போலாம் உள்ள வாங்க மேடம். ஒரு நிமிஷம், நீங்க எதுக்கு வரீங்க? என்ன நீ? நீங்க என்ன டிராப் பண்ணதோட உங்க வேலை முடிஞ்சது. நீங்க கிளம்புங்க. அண்ணி, அண்ணன் உங்களை பத்திரமா வீட்ல கொண்டு போய் விட சொல்லியிருக்காரு. அதனால நாங்களும் உங்க கூடவே வரோம். பரவாயில்ல நீ. உங்க பாதுகாப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. புரியல. போங்க. புரியுது 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 புரியுது. வாடா வாடா. சக்தி மேடம், நீங்க வந்துதான் ரிப்பன் கட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சரத் சார் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னபடி நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். ஆனா சரத் சார் உங்க கூட வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவரை காணுமே. அது அவருடைய கார் பஞ்சர் ஆயிடுச்சு. அத சரி பண்ணிட்டு நான் வரேன்னு வந்துட்டேன் சொல்லி. சக்தி.
இவ்வளவு சீக்கிரம் இப்படி வந்த ஆ, டயர் பஞ்சரை மாத்தினியே இல்லையா? அதுக்கெல்லாம் டைம் இல்லை சக்தி. ஒரு கார் வந்தது, அதை நிப்பாட்டி லிஃப்ட் கேட்டு ஏறி வந்துட்டேன். அதனால தான் டைம்குள்ளே இங்கே வந்தேன். சரி, நீ வரும்போது உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏன் கேக்குற? இல்லை, நீ வெற்றியோட ஜீப்பில் வந்தல்ல, அதான் அவன் வழியில் ஏதாவது வம்பு பண்ணானான்னு கேட்டேன். வெற்றியா? அவன் என் கண்ணே படலையே. அப்பாடா, வெற்றி சக்தி கண்ணில் படலை. என்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் ஜீப்புக்கு பின்னாடி இருந்திருப்பான். வழியில் சக்திக்கு தெரியாமல் இறங்கியிருப்பான்.